இந்த பிரபஞ்சத்தோட ஒட்டுமொத்த இயக்கத்தையும் நம்ம மனித மனதோட உளவியலையும் அப்புறம் இந்த பூமியோட சூழலியலையும் இது அத்தனையும் வெறும் ஒரு 8 வரி கவிதைக்குள்ள சுருக்க முடியுமா? கேட்கவே ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்குல்ல. ஆனா நிஜமா அது சாத்தியம்தான். ஆமா, அதுதான் இன்னைக்கு நாம இந்த ஆழமான அலசல்ல பார்க்க போறோம். இத கேட்டுட்டு இருக்கிற நீங்க ஒரு நிமிஷம் உங்கள சுத்தி நடக்கிற அன்றாட வேலைகளை கொஞ்சம் நிறுத்திட்டு உங்க உடலுக்குள்ளேயும் வெளியேயும் நடக்கிற ஒரு பிரம்மாண்டமான நாடகத்தை கவனிக்க போறீங்க. கரெக்ட். அதாவது ஒரு பெரிய அறிவியல் புத்தகத்தையோ இல்ல தத்துவ புத்தகத்தையோ கம்ப்ரஸ் பண்ணி ஒரு சின்ன ஜிப் ஃபைல் மாதிரி மாத்தினா எப்படி இருக்கும்? அத அன்சிப் பண்ணும்போது உள்ளே இருந்து பிரம்மாண்டமான ஒரு உலகமே வெளியில வரும் இல்லையா? ஆமா. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் நாம இன்னைக்கு பேச போறோம். நாம இன்னைக்கு எடுத்துக்க போறது 19ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த வள்ளலார் எழுதிய அருட்பெருஞ்சோதி அகவல்ல வர்ற 368 முதல் 371 வரையிலான சில வரிகளை தான். வெறும் சில வரிகள் தான், ஆனா அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற விஷயங்கள் அபாரம். நிறைய நேரம் நாம இந்த மாதிரி தத்துவ பாடல்களையோ இல்ல ஆன்மீக வரிகளையோ படிக்கும்போது அத வெறும் ஒரு பக்தி சார்ந்த விஷயமா மட்டுமே பார்த்துட்டு கடந்து போயிடுறோம். ஆமா. ஒரு பாடலா பாடிட்டு விட்டுடுவோம். எக்ஸாக்ட்லி. ஆனா இங்க ஒரு பெரிய என்ன சொல்றது, ஒரு சினிமேட்டிக் கேமரா மூவ்மெண்ட் இருக்கு. மனிதனோட கண்ணுக்கு தெரியாத உயிர்க்குள்ளிருந்து தொடங்கி அப்புறம் அவனோட மனசுக்குள்ள நடக்கிற போராட்டங்களை பேசி திடீர்னு கேமராவை அப்படியே ஜூம் அவுட் செஞ்சு ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட சூரியன் சந்திரன் வரைக்கும் விரிவடையுது. கண்டிப்பா விரிவடைந்து கடைசியா மறுபடியும் பூமியில பெய்கிற மழையில வந்து அந்த கேமரா நிக்குது. மனிதனோட தனிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து பிரபஞ்சத்தோட இயக்கம் வரைக்கும் எல்லாமே ஒரே சங்கிலி தொடர்தான் அப்படிங்கிறத ரொம்ப நுட்பமா இந்த வரிகள்ல அவர் பதிவு செஞ்சிருக்காரு. ஒரு ஆபரேட்டிங் மேனுவல் மாதிரின்னு சொல்லலாம். ஓகே, அந்த ஆபரேட்டிங் மேனுவலை நம்ம கொஞ்சம் டீகோட் பண்ணி பார்ப்போம். பிரபஞ்சத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி கேமராவை முதலாவதா நம்ம உடலுக்குள்ள வைப்போம். அந்த முதல் வரி இப்படிதான் ஆரம்பிக்குது. உயிருரு உடலியும் உடலுறு முயிரியும் அயர்வர காத்தருள் அருட்பெருஞ்சோதி. ஆமா, இத படிச்ச உடனே எனக்கு தோணுனது ஒரு கம்ப்யூட்டரோட ஹார்ட்வேர் அப்புறம் சாஃப்ட்வேர் கான்செப்ட் தான். அதாவது நம்ம உடல் அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியற தொடக்கூடிய ஒரு ஹார்ட்வேர். உயிர் அப்படிங்கிறது அந்த உடலை இயக்குற சாஃப்ட்வேர். ரொம்ப சரியான ஒப்பீடு. ரெண்டும் ஒண்ணுக்கு ரொம்ப முக்கியம். ஆனா எனக்கு இங்க ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. அந்த பேரொளி உயிரை காப்பாத்துது அப்படின்னு பொதுவா ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போயிருக்கலாமே. எதுக்காக உயிர் ஒரு உடல் அப்புறம் உடல் ஒரு உயிர் அப்படின்னு இதை ரெண்டா பிரிச்சு மாத்தி மாத்தி சொல்லணும்? இதுலதான் ரொம்ப ஆழமான ஒரு சமநிலை, அதாவது ஒரு சிமிட்ரி ஒளிஞ்சிருக்கு. பொதுவா நமக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும், உயிர் மட்டும்தான் புனிதமானது, உடல் அப்படிங்கிறது வெறும் ஒரு கூடு, அது அழிஞ்சு போற ஒரு சதைப்பிண்டம் அப்படின்னு நினைப்போம். ஆமா, ஆன்மீகத்துல உடம்ப ஒரு மாயேன்னு சொல்ற வழக்கம் இருக்குல்ல. கரெக்ட். ஆனா அந்த பிரிவினைய இந்த வரி முற்றிலுமா உடைக்குது. ஒரு சாஃப்ட்வேர் எவ்வளவுதான் பிரமாதமா இருந்தாலும் அதை ரன் பண்றதுக்கு ஒரு ஹார்ட்வேர் வேணும் இல்லையா? அதே போல ஹார்ட்வேர் எவ்வளோ விலை உயர்ந்ததா இருந்தாலும் உள்ள சாஃப்ட்வேர் இல்லைன்னா அது வெறும் பிளாஸ்டிக் பெட்டி தான். ஓஹோ, சோ உடம்பும் உயிரும் ஈக்குவல்னு சொல்றாரா? ஆமா. உயிரை தாங்கி பிடிச்சு இந்த உலகத்துல அது செயல்படுறதுக்கு உடல் எவ்வளவு அவசியமோ அதே அளவுக்கு அந்த உடல் அழுகி போகாம இயங்க வைக்கிறதுக்கு உயிர் ரொம்ப அவசியம். இதுல நாம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான வார்த்தை அயர்வர. அயர்வர அப்படின்னா எந்த விதமான சோர்வும் இல்லாம டயர்ட் ஆகாம அப்படின்னு அர்த்தம். கரெக்டா? எக்ஸாக்ட்லி. இப்போ நாம சாதாரணமா ஒரு வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? ஒரு கட்டத்துல ரொம்ப சோர்வாகிடுவோம். ஒரு அம்மா தன் குழந்தைய எவ்வளோதான் பாசமா பார்த்துக்கிட்டாலும் அவங்களுக்கும் தூக்கம் வரும், சில சமயம் கவனக்குறைவு ஏற்படும். கண்டிப்பா, மனித இயல்பு அது. ஆனா நம்ம உடம்புல நடக்கிற ஆட்டோமேட்டிக் சிஸ்டமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம இதயம் ஒரு நாளைக்கு சுமார் 1,00,000 முறை துடிக்குது. நம்ம தூங்கும்போது கூட நம்ம நுரையீரல் சுவாசத்தை உள்ளே எடுத்து வெளியிடுது. செல்கள் தங்களா தாங்களே புதுப்பிச்சுக்குது. ஆமா. இதுல ஒரு 5 நிமிஷம் அந்த சிஸ்டம் எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நினைச்சா என்ன ஆகும்? அவ்வளோதான், சிஸ்டம் டோட்டலா கிராஷ் ஆயிடும். நாம உசுரோடே இருக்க மாட்டோம். அதான் விஷயம். ஒரு கம்ப்யூட்டர்ல பேக்ரவுண்ட்ல ஆபரேட்டிங் சிஸ்டம் எந்த பிழையும் இல்லாம ரன் ஆகிட்டே இருக்கிற மாதிரி நம்ம உடலுங்கிற ஹார்ட்வேரும் உயிருங்கிற சாஃப்ட்வேரும் எந்த இடத்துலயும் முரண்படாம தொடர்ந்து இயங்குறதுக்கு ஒரு மாபெரும் சக்தி எந்த சோர்வோ மறதியோ இல்லாம பின்னாடியில வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. வாவ், அயர்வரங்கிற ஒரு வார்த்தைக்குள்ள இவ்ளோ அர்த்தமா? ஆமா. அந்த அருட்பெருஞ்சோதியோட முதல் கருணையே இந்த உடலையும் உயிரையும் ஒன்றோடொன்று பிரிக்காம சோர்வில்லாம பாதுகாக்கிறது தான் அப்படிங்கறத தான் இந்த வரி இவ்ளோ ஆழமா சொல்லுது. இத கேக்குறதுக்கே ரொம்ப பிரமிப்பா இருக்கு.
நம்ம ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கும்போது கூட நமக்காக ஏதோ ஒரு சக்தி விழித்திருந்து நம்ம இதயத்தை துடிக்க வச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற நினைப்பே ஒரு பெரிய நிம்மதியை தருது. நிம்மதி மட்டும் இல்ல, ஒரு பெரிய தைரியத்தையும் கொடுக்கும். ஆனா எனக்கு இங்க இன்னொரு முரண்பாடு தோணுது. ஓகே, என் ஹார்ட்வேர் நல்லா இயங்குது, சாஃப்ட்வேரும் சூப்பரா ரன் ஆகுது. ஆனா என் வாழ்க்கையில நான் சந்திக்கிற பிரச்சனைகள், நான் மூச்சு விட்டுட்டு உசிரோட இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? ரொம்ப நியாயமான கேள்வி. எத்தனையோ மன அழுத்தங்கள், ஏமாற்றங்கள், துயரங்களை நாம அன்றாடம் சந்திச்சுக்கிட்டு தானே இருக்கோம். அந்த போராட்டங்களுக்கு இந்த சிஸ்டம் என்ன பதில் சொல்லுது? அந்த போராட்டங்களை அட்ரஸ் பண்றதுக்கு தான் கேமரா அடுத்த வரிக்கு நகருது. பாடுரு மவத்தைகள் பலவினும் உயிர்களை ஆடுற காத்தருள் அருட்பெருஞ்சோதி. நீங்க கேட்ட அதே கேள்வியை தான் இந்த வரியும் கிடைக்குது. ஓ, அப்போ அவரு மனசு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் விட்டு வைக்கலையா? கண்டிப்பா. உடல் ஆரோக்கியமா இருந்தா மட்டும் போதாது. மனம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இங்க அவத்தைகள் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப ஆழமானது. அவத்தைனா ஏதோ சாதாரண கஷ்டம்னு நாம நினைச்சுக்கிறோம். ஆனா இந்திய தத்துவ மரபுல அவத்தை அப்படிங்கிறது மனித மனதோட பல்வேறு உணர்வு நிலைகளை குறிக்கும். உணர்வு நிலைகள்னா இந்த விழிப்பு நிலை, கனவு நிலை அந்த மாதிரி சொல்றீங்களா? அதேதான். விழிப்பு நிலை, கனவு நிலை, ஆழ்ந்த உறக்க நிலைன்னு மனசு பல பரிமாணங்கள்ல அலையுது. இதுல ஒவ்வொரு நிலையிலையும் பலவிதமான துன்பங்கள், குழப்பங்கள், பாடுபடுத்தும் அவஸ்தைகள் இருக்கு. அதாவது வெளியில நடக்கிற போராட்டங்களை விட நமக்குள்ளே நம்ம மனசு படுத்துற பாடுதான் இங்க அவத்தைகள்னு சொல்லப்படுது. இது நம்ம எல்லாருக்குமே அன்றாடம் நடக்கிற ஒண்ணுதான். ஆமா, எல்லாருக்கும் நடக்கிறது தான். சில நாள் காலையில எழுந்திருக்கும் போதே எந்த காரணமும் இல்லாம ஒரு பெரிய சோர்வோ மன அழுத்தமோ இருக்கும். லைஃப் ஒரு சீரான நெடுஞ்சாலை மாதிரி இல்லாம மேடு பள்ளங்கள் நிறைஞ்ச ஒரு ஆஃப் ரோட் டிரைவிங் மாதிரி பல தூக்கி போடுற அனுபவங்களை கொடுக்குது. இதுல அந்த அருட்பெருஞ்சோதி எப்படி நம்ம காப்பாத்துது? என கஷ்டங்கள் வந்துட்டு தானே இருக்கு. ரொம்ப அற்புதமான பாயிண்ட் இது. கஷ்டங்களே வராம பாதுகாக்கிறதுக்கு பேரு வாழ்க்கை இல்ல. கஷ்டங்கள் வரும்போது அந்த பலவிதமான துன்பங்கள்ல உயிர்கள் சிக்கி தவிக்கும்போது அதைத்தான் பலவீனம் உயிர்களே அப்படின்னு சொல்றார். அந்த பேரொளி எப்படி செயல்படுதுன்னா, ஆடுற காத்தருள். ஆடுற காத்தருள், அதாவது ஆடி போகாம காப்பாத்துது அப்படின்னா. அதாவது நிலை தடுமாறி விழாம பேலன்ஸ் செஞ்சு காப்பாத்துது. இத ஒரு உதாரணம் மூலமா சொல்லணும்னா, நடுக்கடல்ல ஒரு பெரிய புயல்ல ஒரு கப்பல் சிக்கிக்குதுன்னு வைங்க. அலைகள் அந்த கப்பலை நாலா பக்கமும் தூக்கி போடுது. கப்பல் பயங்கரமா ஆடுது. அந்த நேரத்துல கப்பல் கவிழ்ந்துடும் தானே தோணும். ஆனா அந்த கப்பல் பொழு இருக்கிற கைரோஸ்கோப் அப்படிங்கிற கருவி கப்பல் எவ்வளவுதான் ஆடுனாலும் அது கவிழ்ந்து முழுகிடாம அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டியை மெயின்டைன் பண்ணும். தூரத்துல தெரியற ஒரு கலங்கர விளக்கம் அந்த புயல்லையும் கரையை நோக்கி ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். ஓஹோ, அந்த மாதிரி ஒரு பேலன்ஸ். ஆமா, அது மாதிரிதான். வாழ்க்கையில பல அவத்தைகள் நம்ம மனசை போட்டு ஆட்டினாலும் நாம மனமுடைந்து கழுந்திடாம ஒரு நிலைப்படுத்தும் சக்தியா, ஒரு ஆங்கரா இருந்து அந்த ஜோதி நம்மை காக்குது. வாவ், அந்த கைரோஸ்கோப் உதாரணம் ரொம்ப பிரமாதம். அதாவது என் வாழ்க்கையில புயலே வரக்கூடாதுன்னு நான் எதிர்பார்க்க முடியாது. ஆனா புயல் வரும்போது என் கப்பல் கவிழ்ந்துடாம பாத்துக்கிற அந்த உள்நிலை உறுதிப்பாடு, அந்த சைக்கலாஜிக்கல் சேஃப்டி நெட் தான் அந்த பேரொழியோட வேலை. எக்ஸாக்ட்லி. அந்த உள்நிலை உறுதிப்பாடு தான் ரொம்ப முக்கியம். சரி, இது வரைக்கும் நம்ம பேசினது எல்லாமே ரொம்ப மைக்ரோ லெவல். அதாவது தனி மனிதனோட உடல், உயிர், அப்புறம் அவனோட மனசுக்குள்ள நடக்கிற அவத்தைகள். ஆனா இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இங்க இருந்து தான் அந்த கவிதை திடீர்னு தன்னோட கேமராவை அப்படியே பிரபஞ்சத்தை நோக்கி திருப்புது. ஆமா, அப்படியே ஒரு பெரிய ஜூம் அவுட். முச்சுடர் ஆதியால் எச்சக உயிரையும் அச்சர காத்தருள் அருட்பெருஞ்சோதி. ஒரு நிமிஷம் இருங்க. மனிதனோட மன அழுத்தத்தை பத்தி பேசிட்டு இருந்த வள்ளலார் எதுக்காக திடீர்னு சூரியன், சந்திரன், நெருப்புன்னு ஆஸ்ட்ரோபிசிக்ஸ்குள்ள போகணும்? இது ரொம்ப வித்தியாசமான ஒரு ஜம்ப் மாதிரி தெரியலையா? வெளியில இருந்து பார்க்கும்போது அது ஒரு திடீர் ஜம்ப் மாதிரி தெரியலாம். ஆனா உண்மையில உள்ள நடக்கிறதும் வெளியே நடக்கிறதும் ஒண்ணுதான். அப்படியா? எப்படி ரெண்டும் ஒண்ணாவும்? தனி மனிதனோட மனசுக்குள்ள இருக்கிற இருளை பத்தி பேசினார் இல்லையா? இப்போ அப்படியே ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துல இருக்கிற இருளை பத்தி பேசுறார். இங்க முச்சுடர் அப்படிங்கிறது சூரியன், சந்திரன், அப்புறம் நெருப்பு. இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட இயக்கமே இந்த சுடர்களோட ஒளியிலையும் வெப்பத்திலையும் தான் இருக்கு. அது உண்மைதான். சூரியனோட வெப்பம் இல்லைனா இங்க எதுவுமே இல்ல. சூரியனோட வெளிச்சமோ வெப்பமோ இல்லைனா இந்த பூமி என்ன ஆகும்னு நினைச்சு பாருங்க. ஒரு செடி வளராது, தண்ணி உறைஞ்சு போயிடும், ஒட்டுமொத்த பூமியும் ஒரு இருண்ட, குளிர்ந்த, உயிர்களற்ற பாறையா மாறிடும். அப்சல்யூட்லி.
சோலார் சிஸ்டம் முழுவதுமே அந்த ஒரு சூரியனை நம்பிதான் இருக்கு. ஆனா இதை ஏன் அவர் அச்சர காத்தருள், அதாவது பயமில்லாம பாதுகாக்குதுன்னு சொல்றாரு? இந்த முச்சுடர்களுக்கும் பயத்துக்கும் என்ன சம்பந்தம்? மனித பரிணாம வளர்ச்சியை கொஞ்சம் பின்னோக்கி பாருங்க. ஆதி மனிதனுக்கு எதை நினைச்சு பெரிய பயம் இருந்தது? இருளை பார்த்துதான். ஆமா, இருட்டுக்குள்ள என்ன மிருகம் இருக்கு, எந்த ஆபத்து வரும்னு தெரியாத ஒரு பெரிய அச்சுறுத்தல் அது. அந்த பயத்தை எது போக்கினது? பகல்ல வந்த சூரியனும் இருட்டுல அவன் கண்டுபிடிச்ச நெருப்பும் தான். இருள் அப்படிங்கிறது அறியாமையோட குறியீடு, பயத்தோட ஆணிவேர். ஓ, அப்போ ஒளிதான் பயத்தை போக்குற முதல் ஆயுதம். கண்டிப்பா. இந்த உலகத்துல, ஏன் இந்த பிரபஞ்சத்துல எந்த மூலையில இருக்கிற உயிரா இருந்தாலும் சரி, அதைத்தான் எச்சக உயிரியும் அப்படின்னு சொல்றார். அது இந்த பிரம்மாண்டமான வெட்டவெளியில நம்ம தனியா விட்டுட்டோமோ அப்படிங்கிற எக்ஸிஸ்டென்ஷியல் த்ரெட், அதாவது இருத்தலியல் சார்ந்த பயம் இல்லாம வாழறதுக்காக இந்த முச்சுரியர்களை ஒரு மாபெரும் பாதுகாப்பு வளையமா அமைச்சிருக்கார். ஒரு யுனிவர்சல் செக்யூரிட்டி சிஸ்டமா? எக்ஸாக்ட்லி. ஒரு மாபெரும் யூனிவர்சல் செக்யூரிட்டி சிஸ்டமா அந்த பேரொளி அமைச்சு கொடுத்திருக்கு. இத கேட்கும்போது அந்த யுனிவர்சல் செக்யூரிட்டி சிஸ்டம் அப்படிங்கிற வார்த்தை எவ்வளவு துல்லியமானதுன்னு புரியுது. அதாவது கண்ணுக்கு தெரியாத அந்த ஆன்மீக பேரொளி தன்னை வெளிப்படுத்திக்கிறதுக்காக சூரியனாகவும் சந்திரனாகவும் நெருப்பாகவும் மாறி இந்த பிரபஞ்சத்தை இருள்ல இருந்தும் குளிர்ல இருந்தும் அரவணைச்சு பாதுகாக்குது. ஆமா, நம்ம தனிமனித பயத்தை போக்குற அதே சக்தி தான் இந்த ஒட்டுமொத்த அகிலத்தோட பயத்தையும் போக்கி ஒளிய தருது. ஆனா இங்க தான் நாம அடுத்த கட்டத்துக்கு வரோம். பிரபஞ்ச லெவல்ல நாம ஒளிய பத்தி பேசிட்டோம். சூரியனும் சந்திரனும் ரொம்ப பிரம்மாண்டமான விஷயங்கள் தான். ஆனா எனக்கு பசிச்சா நான் சூரிய வெளிச்சத்தை சாப்பிட முடியாதே, தாகம் எடுத்தா நான் நெருப்பு குடிக்க முடியாதே. கரெக்ட். நீங்க கேக்குறது பிராக்டிக்கலான கேள்வி. நான் இந்த மண்ணுல வாழ்ற ஒரு சாதாரண மனிதன். எனக்கான ஆதாரம் எங்க இருக்கு? இதோ அடுத்த வரியில கவிதை மறுபடியும் அப்படியே தரையிறங்கி நம்ம பூமிக்கு வருது. வான்முகிர் சத்தியால் மழை பொழிவித்து உயிரானர காத்தருள் அருட்பெருஞ்சோதி. சரியா சொன்னீங்க. இதுதான் இந்த வரிகளோட உச்சகட்ட அழகு. தத்துவம் அப்படிங்கிறது ஏதோ வானத்துல மதக்கிற மேகங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு விஷயம் இல்ல. அது மண்ணுல வாழ்ற மனிதனோட பசிய போக்கணும். ஆன்மீகங்கிறது வெறும் ஆத்ம சம்பந்தப்பட்டதும் மட்டும் இல்ல, அது வயிறு சம்பந்தப்பட்டதும் கூட, இல்லையா? கண்டிப்பா. வான்முகிர் சக்தி அப்படின்னா மேகங்களோட சக்தி. இந்த மேகங்கள் எப்படி உருவாகுது? நாம முன்னாடி பார்த்த அந்த முச்சுடர்கள்ல ஒன்னான சூரியனோட வெப்பத்தால தான் கடல் நீர் ஆவியாகி மேகமா மாறுது. அந்த மேகங்கள் ஒன்னு சேர்ந்து குளிர்ந்து மழையா இந்த பூமி மேல பொழியுது. ஆமா, அந்த மழை தான் இங்க விவசாயத்தை உருவாக்குது, தாவரங்களை வளர வைக்குது, எல்லா உயிர்களுக்கும் உணவா மாறுது. அப்ப முதல் வரியில உடலையும் உயிரையும் சேர்த்து வைக்கிற சக்தி அப்படின்னு சொன்னதுக்கு, பிரபஞ்ச லெவல்ல போய் மறுபடியும் பூமிக்கு வந்து சாப்பாட்டை உருவாக்குற வரைக்கும் ஒரு பெரிய சைக்கிள் கம்ப்ளீட் ஆகுது. ஒரு முழுமையான சுழற்சி அது. இதுல ஆணர காத்தருள் அப்படிங்கிற வார்த்தை வருதே, அதோட அர்த்தம் என்ன? ஆணர அப்படின்னா பசியோ தாகமோ எந்த விதமான குறையும் இல்லாம அப்படின்னு அர்த்தம். ஒரு ஆன்மீக சக்தி உன் ஆன்மாவுக்கு நான் ஒளிய கொடுத்துட்டேன், நீ பசியோட இரு அப்படின்னு சொல்லாது. அது நியாயம்தானே, பசியோட உட்காந்து தியானம் பண்ண முடியாது. ஆமா, உனக்கு மழைய கொடுத்து உன் பசியையும் தாகத்தையும் நான் தீர்ப்பேன் அப்படின்னு அந்த பேரொளி கூறுவதுதான் முழுமையான ஒரு பரிவு. நம்ம ஊர்ல சாதாரணமா சொல்லுவாங்க, பசித்தவனுக்கு சாப்பாட்டு உருவில்தான் கடவுள் வருவார் அப்படின்னு. ஆமா, அன்னை தெரசா கூட சொல்லிருக்காங்க. அதேதான், அந்த அருட்பெருஞ்சோதியோட கருணை அப்படிங்கிறது ஏதோ கண்ணுக்கு தெரியாத எனர்ஜி மட்டுமல்ல, அது வானத்திலிருந்து மழையா பொழிஞ்சு நம்ம தாகம் தீர்த்து பசியை போக்கி நம்ம உடம்ப நேரடியா காப்பாத்துற ஒரு பிசிக்கல் மேனிஃபெஸ்டேஷன். அதாவது அருளின் பௌதீக வடிவம்தான் மழை. இதை விட ஒரு அற்புதமான சுழற்சிய நாம எங்கேயும் பார்க்க முடியாது. இத கேட்டுட்டு இருக்கிற நீங்க இந்த முழுமையான பிக்சரை கொஞ்சம் மனசுல ஓட விட்டு பாருங்க. நம்ம உடலுக்குள்ள இருக்கிற செல்களும் நரம்புகளும் எந்த சோர்வும் இல்லாம இயங்குறதுல ஆரம்பிக்கிற அந்த பாதுகாப்பு, அப்புறம் நம்ம மனசுக்குள்ள ஏற்படுற ஏமாற்றங்கள் துயரங்கள்ல நம்மை கவிழ்ந்துடாம தாங்கி பிடிச்சு அப்படியே ஜூம் அவுட் ஆகி பிரபஞ்சத்தோட இருட்ட போட்ட சூரியன் சந்திரன் வழியா வந்து கடைசியா நம்ம தாகத்தை தீர்க்க பசிய போக்க மழையா உருவெடுத்து நம்ம மண்ணுல பொழியுது. உடலியல், உளவியல், வானியல், சூழலியல், இது அத்தனையும் வெறும் 4 வரிகள்ல எவ்வளவு அழகா எவ்வளவு ஆழமா இணைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்றைய நவீன உலகத்துல நாம ஒரு பெரிய குழப்பத்துல இருக்கோம். தகவல் தொழில்நுட்பம் பெருகிவிட்ட இந்த காலத்துல நாம எல்லாத்தையும் தனித்தனியா பிரிச்சு பார்க்க பழகிட்டோம். ஆமா, எல்லாமே தனித்தனி டிபார்ட்மெண்ட் ஆயிடுச்சு. நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு ஒரு டாக்டர், மன அமைதிக்கு ஒரு தெரபிஸ்ட், பிரபஞ்சத்தை பத்தி தெரிஞ்சுக்க அறிவியல், விவசாயத்துக்கு மழை, இப்படி ஒவ்வொன்றும் வேற வேறன்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். மனிதன் வேற, இயற்கை வேற, ஆன்மீகம் வேற அப்படின்னு ஒரு பிரிவினையே நாமளே உருவாக்கி வச்சிருக்கோம்.
அந்த பிரிவினை தான் இன்னைக்கு நாம சந்திக்கிற பல பிரச்சனைகளுக்கு காரணம் நினைக்கிறேன். கண்டிப்பா. ஆனா இந்த ஆழமான அலசல்ல நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இது எல்லாமே ஒண்ணுதான். உங்க உடலுக்குள்ள இருக்கிற நரம்பு மண்டலமும் சரி, வானத்துல தோன்ற மேகக்கூட்டமும் சரி, ஒளிரும் சூரியனும் சரி, எல்லாமே அந்த ஒரே பேரொளியோட, ஒரே சக்தியோட வெவ்வேறு வடிவங்கள் தான். அந்த இன்டர்கனெக்டட்னஸ். ஆமா. இந்த ஆழமான உண்மைய, இந்த இன்டர்கனெக்டட்னஸ நம்ம உணர்ந்துட்டோம்னா, நம்ம உடலை நாம எப்படி சுத்தமா, ஆரோக்கியமா வச்சுக்கணும்னு நினைக்கிறோமோ, அதே அளவுக்கு சக மனிதர்களையும் இந்த இயற்கையும் நாம நேசிக்க தொடங்கிடுவோம். அந்த தெளிவு தான் இன்றைய காலகட்டத்துக்கு மிக மிக அவசியமான ஒண்ணு. ரொம்ப சரியா சொன்னீங்க. இந்த தெளிவோட தான் நாம இன்னைக்கு இந்த ஆழமான அலசலின் நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். ஆனா இத முடிக்கிறதுக்கு முன்னாடி இத கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு சின்ன கேள்விய, ஒரு சிந்தனையை நான் முன்வைக்க விரும்புறேன். கண்டிப்பா நேயர்கள் யோசிக்க வேண்டிய விஷயம் அது. நாம இதுவரைக்கும் பேசினதுல இருந்து ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. இயற்கையான மழையையும் பிரபஞ்சத்துல இருக்கிற ஒளிகளையும் ஒரு மாபெரும் ஆன்மீக சக்தியோட நேரடி செயல்பாடா இந்த வரிகள் நமக்கு காட்டுது. அப்படின்னா இன்னைக்கு நாம இயற்கை வேற, கடவுள் வேற, ஆன்மீகம் வேற அப்படின்னு பிரிச்சு பார்க்கிறது எவ்வளவு பெரிய முரண்பாடு. அது ஒரு பெரிய முரண்பாடு தான். நாம கோவில்ல போய் கைகொப்பி கும்பிடுறோம். ஆனா வெளியே வந்து அந்த கடவுளோட நேரடி வடிவமா இருக்கிற ஒரு நதியில கழிவுகளை கலக்குறோம், மரங்களை வெட்டுறோம். ஒருவேளை இயற்கைய அந்த பேரொளியோட நேரடி செயல்பாடா நம்ம பார்க்க ஆரம்பிச்சுட்டா, மழை தண்ணி ஒரு ஆன்மீக பிரசாதமா நம்ம உணரத் தொடங்கிட்டா, நாம இந்த பூமிய கையாளுற விதம் எப்படி மாறும்? நிச்சயமா ஒரு பெரிய மாற்றம் வரும். பருவநிலை மாற்றம், சுற்றுச்சூழல் பாதிப்பு, இதெல்லாம் வெறும் அறிவியல் பிரச்சனை மட்டும்தானா? அல்லது அது ஒரு மிகப்பெரிய ஆன்மீக வீழ்ச்சியா? கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. இயற்கையை நேசிப்பது என்பது வெறும் சமூக பொறுப்பு மட்டுமல்ல, அதுவே உண்மையான ஆன்மீகம் அப்படிங்கறத உணர்வோம். மீண்டும் மற்றொரு ஆழமான தேடலில் சந்திப்போம்.